என் தங்கப்பிள்ளையே, திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் இன்று உன் தாயானவள் இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும். உன்னுடைய குலதெய்வமானது கச்சிதமாக ஒருவரின் கதையை இன்று முடிக்கப் போகிறது. அது யார் என்றும் எதனால் என்றும் உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். எந்த விஷயமானாலும் அதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டிய காலம். இத்தனை நாளும் உனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ அடைந்திட்ட ஒவ்வொரு மாற்றங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கின்ற நேரம். எல்லா விஷயங்களையும் தெய்வம் எப்பொழுதும் பொறுத்து கொண்டே இருக்க முடியாதல்லவா? எல்லா விஷயங்களும் தெய்வம் பார்த்து கொண்டே இருக்க முடியாதல்லவா? ஏதோ ஒரு கட்டத்தில் எந்த ஒரு செயலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வேண்டும். அது என்று நடக்கும், எப்படி நடக்கும் என்பது தெய்வம் உறுதி செய்து விட்டது என்றால் நிச்சயமாக அதை உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கான முழுமையை சரியாக பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகு நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லது நடக்கும் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதும் இந்த தாய் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்ற வார்த்தைகள் தான். இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை முன்னிறுத்த வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியில்லை என்று நாம் எண்ணுவதும் தேவையில்லை என்று நாம் நினைப்பதும் நம்முடைய உரிமை. ஆனால் இதையெல்லாமும் இன்னொருவர் வந்து தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நம்பிக்கையை நான் எப்பொழுதும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேன். என் குழந்தையே, தீமைகள் அழிந்து உண்மைகள் நிறைவேற வேண்டிய காலம் இது. தீமைகள் அழிந்த இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நிலைத்திருக்க வேண்டிய காலம். இந்த நாளில் தெய்வம் ஒருவரின் கதையை முடிக்கும் என்றால் நிச்சயமாக தீமை அழிந்து நல்லது பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நாம் கலங்கி கொண்டு நிற்கும் இந்த காலம் இனி முழுமையாக இந்த தெய்வத்தினுடைய அன்பு போதும் என்று என் காலடியில் விழுந்து கிடக்கும் என் பிள்ளைக்கு என்றும் இந்த தாய் நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்காமல் போக மாட்டேன். உனக்கு எந்த நேரத்தில் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நிச்சயமாக உனக்கு தராமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இனி நமக்கு நம்பிக்கையின் உச்சமாக இருக்க வேண்டும். நாம் இருக்கும் காலம் இனி நமக்கான தேவைகளை எடுத்துச் சொல்வதாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பத்திலும் இருந்தும் கற்றுக்கொண்ட பாடத்தை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு சொல்லிக் கொடுத்தவர்களையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை என்றால் என்னவென்ற ஒரு பக்குவத்தை உனக்கு கொடுத்திருக்கிறதல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தெரிவுபடுத்தி இருக்கிறதல்லவா? இதையெல்லாமுமே என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் இனி முற்றிலும் உனக்கான நன்மைகளை சரியாக எடுத்து தரும் என்பதனையும் நீ மறக்காதே.
நான் இருப்பது இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நிற்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு நல்ல நேரமும் உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கான தீய நேரமும் ஆரம்பித்து விட்டது. ஒருவர் வாழ்க்கையில் விளையாடுகிறோமே என்ற எண்ணம் கூட இல்லாமல் சுற்றி வந்து எப்பொழுதும் நமக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாமும் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாதல்லவா? நீண்ட காலம் இவர்களால் நிச்சயமாக இங்கு இருந்துவிட முடியாதல்லவா? இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை என்பது எப்பொழுதும் கவனமாக இருக்கும் பொழுது நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு சரியான ஒரு புரிதலை நிறைவாக தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் எண்ணிய எண்ணங்களும் நாம் யோசிக்கின்ற விஷயங்களும் இனி எப்பொழுதுமே நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இந்த தாயின் அன்பும் நம்பிக்கையும் உனக்கு மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளினால் மனமுடைந்து நிற்கும் என் பிள்ளைக்கு இனி வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை அடையாளம் காணப்போகிறாய். யாரென்ற ஒரு தெளிவு உனக்குள் கிடைக்கப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை அழகாக மேன்மைப்படுத்தப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு பல நன்மைகளும் பல நம்பிக்கைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவான ஒன்றை சரியாகவும் முறையாகவும் நடத்தி கொடுக்கும் அல்லவா? என்ன நடந்திருந்தாலும் நாமாக இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் நமக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் மனிதர்களை நாம் சற்று ஆழமாக என்னவென்று சிந்தித்து வைத்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் கனவிலும் எதையும் யோசித்து கலங்கி விடாமல் நமக்கான நன்மைகளையும் நாம் விரும்புகின்ற வெற்றியையும் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்தது ஏது தந்தது என்று யோசித்து நீ கலங்கி நிற்கும் நேரங்களில் எல்லாமும் இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்ற ஒரு புரிதலை உனக்கு கொடுத்திருக்கும் இந்த நேரத்தை நீ ஒருபோதும் தொலைக்காதே, கைவிட்டு விடாதே. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான ஒரு முடிவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது வேண்டி இந்த வராகி வந்துவிட்ட பிறகு உன் குலதெய்வம் உன்னை விட்டு விடுமா? உன் குலதெய்வம் உன்னை இப்படியே இருக்க வைத்து விடுமா? இல்லை, என் பிள்ளையின் வாழ்க்கையை ஒருபோதும் தெய்வம் வேடிக்கை பார்க்காது என்பதனை நீ புரிந்து கொள். இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட்டாலே அது போதும். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் வசமாக என்னவென்று தெரிந்து கொண்டு நீ வாழ்ந்து விட்டாலே அது போதும். உனக்கு ஒரு நல்லது நடக்க தெய்வம் எதையும் செய்ய எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டது. நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மேலும் மேலும் நல்லதொரு நம்பிக்கையை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கான நன்மையை எப்பொழுதும் சரியாக உணர்த்தும். சரியாக இது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உன்னுடைய குலதெய்வத்தினுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி உனக்கே என்று
உறுதிப்படுத்தி உன்னை நல்லபடியாக வழிநடத்த வந்து விட்டது. உன் குலதெய்வம் பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்த நேரம். இனிமேலும் உன் வாழ்க்கையில் எந்த தீமைகளையும் நடக்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க அனுமதிக்க மாட்டார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவை என்றும் தெளிவு என்றும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அது போதுமல்லவா? எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உன் தாயின் அரவணைப்போடு உனக்கு கிடைக்கும் பொழுது உன் குலதெய்வம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உடனிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு ஒரு நல்லது என்றால் ஓடோடி வருபவர்கள் உன் குலதெய்வம் அல்லவா? நீ பட்ட கஷ்டத்தையும் நீ பட்ட வேதனையையும் உடனிருந்து இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பத்தையும் இவர்கள் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டும் இனிமேலும் பெருமகிழ்ச்சியோடும் நீ வாழ வேண்டும். பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் நீ வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நாம் யோசிக்கும்படி இனிமேல் எதுவும் இல்லை. நாம் சிந்திக்கும்படி இனி எதுவும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உச்சத்தை தொடுகின்ற நிலைமை வந்துவிட்டது. ஒவ்வொரு பிரச்சனையிலும் உனக்கான முடிவினை நீ பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அத்தனைக்குமாக சேர்த்து வைத்து நீ வாழும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ புலம்பியதை எல்லாமும் இத்தோடு நிறுத்து. இனி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னுடைய குலதெய்வம் செய்ய நினைக்கும் விஷயம் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். ஏனென்றால் அவர்கள் அழிக்க நினைப்பது உன்னுடைய வாழ்க்கையில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கும் ஒரு சிலரினுடைய எண்ணங்களை முறியடிக்கவும் உனக்கு தீமைகளை தருகின்றவர்களின் வாழ்க்கையை அழிப்பதுமாகத்தான் உன் குலதெய்வம் சரியான முடிவுக்குள் வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தீய விஷயங்களை செய்வது யார்? நம் வாழ்க்கையை அழிப்பது யார்? நமக்கு கெடுதலை செய்வது யார் என்ற ஒரு தெளிவு முதலில் உனக்குள் வேண்டும். இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நமக்கு சுற்றி சுற்றி வந்து தீமைகளாகவே தந்து கொண்டிருக்கும் இவர்களினுடைய எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனநிறைவையும் கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்ந்துவிட வேண்டும். என் குழந்தையே, பலவிதத்திலும் நமக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் வந்து கொண்டுதான் இருக்கும். சுற்றி இருப்பவர்களால் நாம் மேலும் மேலும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையும் உருவாகத்தான் செய்யும். ஆனால் எல்லாமும் நம்மை எப்படிப்பட்ட நிலையில் மாற்றும் தெரியுமா? நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் நமக்கு அடையாளப்படுத்திவிடும். இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கே என்று இது அடையாளப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கும் விஷயங்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இனி நடக்கும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இனி என்னவென்று என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை நீ உத்திரவாதப்படுத்திக்கொள். எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால், நான் உனக்காக என்ன சொல்லி தருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய எதிர்கால வெற்றியை நிச்சயமாக நீ உறுதியாக்கி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
உன்னோடு இந்த சூழ்நிலையை எல்லாமும் நீ நினைத்து இனிமேலும் வருந்தாமல் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த தெய்வம் எந்த இடத்திலும் உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத பல வேதனைகளும் துன்பங்களும் என் பிள்ளை இனிமேல் நிச்சயமாக நீ வென்று காட்டுவாய். எது நடந்தாலும் நீ முன்னெச்சரிக்கையோடு இருக்க பழகிவிடு. என்னவாக இருந்தாலும் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உறுதிப்படுத்து. உன்னுடைய எண்ணம்தான் இனி உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையாகவே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலத்தில் என் பிள்ளை இனி உன் குலதெய்வத்தினுடைய அருளால் இன்று உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் ஒருவரின் கதை முடியப் போகின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கு முழுமையான ஒன்றையும் தேவையான ஒன்றையும் சரியாகவே நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி நான் உனக்கு என்னவெல்லாமும் உருவாக்கித் தர எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நல்லதே என்றும் உனக்கு நடக்கும் பொழுது இனிமேலும் என் பிள்ளை நீ வெற்றியை அடையத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் இனி எதையும் சிந்தித்து நீ வருத்தம் கொள்ளாமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உண்மைகளை புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ பழகு. நல்லது வேண்டி நான் செய்ய நினைக்கும் இந்த விஷயத்தை இனிமேலும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்கான வெற்றிகள் குவியும், தீமைகள் அழியும், நல்லது நடக்கும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த மனநிலையிலும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து இனி கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருப்பதிலிருந்து இனி உன்னை நான் எப்பொழுதும் சரியாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு மேலும் பல வெற்றிகளும் வாய்ப்புகளும் இந்த வாழ்க்கையில் குவிந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் உனக்கே என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிலும் என் பிள்ளை நீ உணர்கின்ற உன்னுடைய வெற்றி இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை விட்டு கொடுக்காத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. இதையெல்லாமும் தொலைத்து விடாமல் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு எதையும் வாழ கற்றுக்கொண்டாலே அது போதும். இனி எதுவானாலும் சரி, நீ எப்படி இந்த வாழ்க்கையை இந்த தாயிடம் ஒப்படைத்தாயோ அதுபோல உன்னுடைய குலதெய்வமும் உன்னோடு நின்று உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு வேண்டிய பலனை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கட்டும். குலதெய்வம் இன்று உன்னுடைய துரோகத்தை வேறறுக்கப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களுக்கு இன்று முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். எதிர்பார்த்திட முடியாத விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. உன் குலதெய்வம் செய்து முடிக்கின்ற விஷயம் அவர்கள் செய்து முடித்த பிறகு நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். அது என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எதையும் நினைத்து இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே.
உனக்கே என்று நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் உனக்கு வெற்றியும் உறுதிப்படுத்தப்படும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.